நான் அந்த கட்சிக்குள்ள சென்றது வடமாட்சி கிழக்கு அபிவிருத்திகளை சார்ந்துதான் சென்றிருக்கின்றேன். உண்மையிலேயே நலம் கருதித்தான் இதுக்குள்ள சென்று பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எமது அமைப்பாளர் கூட சமாசத்தில இருந்து பெட்ரோல் செலுத்திக்கு அனுமதி கோரப்பட்டது. 3-4 மாதத்துக்கு மேலே கொடுக்கப்பட்டது. நான் இருந்த மட்டும்தான் சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன், அமைச்சரை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த அமைப்பாளர் ஊடாக அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இரண்டாவது, மண் அகழ்வு நடந்து கொண்டிருக்கிறார். பதில் தேசிய மக்கள் சக்தி காரியாலயம் வந்து இந்த சாலைகள் இருக்குது. ஆனால் பல பகுதி மற்ற பல நாட்டுகளுக்கு பல இடங்கள்ல மண் அகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நான் சொல்லியிருக்கிறேன், இதை கட்டிக்க ஆரம்பிச்சு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேன். அவரால் இது நடவடிக்கை எடுக்க முடியாது சொல்லுகிறேன். அதையும் அவருக்கு நான் தெரியப்படுத்திருக்கேன். அமைச்சருக்கு சொல்லி உடனடியாக நீக்கப்படணும். அதுவும் செய்யப்படவில்லை. அதே மாதிரி சட்டமுறை சுருங்குவர தொழில் நோக்கி கொண்டிருக்கிறார். அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. நாங்கள் ஒவ்வொரு தடவைகளுக்கும் சொல்லி அமைப்பாளர்களாக நாங்கள் சொல்லுவோம் மட்டும் சொல்லி அமைப்பாளருக்கு சொல்லி, ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்கிறோம் என்று சொல்லி சொல்றார். தாங்கள் சொல்லப்பட்டது செய்கிற மட்டும், ஆனால் அதை பற்றியும் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யப்படவில்லை. அதை தவிர இந்த கடத்தொழில் இந்தியா திட்டத்தால மக்களுக்கு வர வழங்கப்பட்டது. 2 போட்டியின் காரணத்தில் இந்த வர வழங்கப்படவில்லை. 2 போட்டியின் காரணத்தில் இந்த வர வழங்கப்படவில்லை. வழங்கப்படாத பட்சத்தில் மேலதிக வரைகள் நீதியத்தின கடத்தில் இருக்கிறதாக கூறப்பட்டது. ஆனால் 2 படகு உரிமையாளர்களுக்கும் அந்த வரைகள் வழங்கப்படவில்லை. ஒன்று. அடுத்த கட்டமாக இந்த சட்டவிரோத தொழில் என்று சொல்றது வடமாட்சி கிழக்குல கூடிக்கொண்டிருக்கொள்ளிய குறைந்த பாடாக இல்லை. அதை விட அட்டை தொழிலுக்கு அனுமதி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் சமாசம் இருக்கின்றது, வடமாட்சி கிழக்கு சமாசம் இருக்குது, சங்கங்கள் இருக்கின்றது. ஒரு கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போடுவோம்னு சொல்லி அமைப்பாளருக்கு பல தடவை நான் சொல்லி இந்த கட்சியோட இணைந்து, ஆனா எந்த ஒரு சமாசமாக இருந்தாலும் சங்கங்களை கூப்பிட்டு எந்த ஒரு முடிவும் இல்லாமல் அட்டை தொழில்களுக்கு இங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வடமராட்சி கிழக்கில் உள்ள அட்டை தொழில் ஒரு முயற்சி செய்கிறார், ஒரு ஊட்டியில் தாங்கள் செய்யப்படும் என்ற ஒரு கேட்ட போனால் விதர்சியோட கடைக்கு போகணும், வேடிக்கட்ட போகணும், அங்க போகணும், இங்க போக மாட்டேன். எங்கள்கிட்ட கணக்கை நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. கொடுத்த உடனே பாசு விசேஷ சட்டை கொடுத்த உடனே எங்களுக்கு பாசு தைக்கணும், விசேஷ சட்டை கொடுத்தோடனே ஏடிக்கத்தை போகணும், மாவட்டத்தோட எங்களுக்கு பாசு தைக்கணும், மக்கள் கடை நாங்கள் சொல்றது உரிமை. ஆனால் மன்னார்லையும் அங்கே கட்பட்டு எரிநீர் குளம் அங்கே இருந்து வந்து அட்டை தொழிலுக்கு விட்டு வைக்கணும். எந்த ஒரு சமாசத்துக்கும் தெரியாது, சங்கத்துக்கும் தெரியாது. விட்டு வைக்கணும். அவர்கள் பங்குழைத்து கொண்டு போவார்கள், வேற இடத்தார். ஆனால் நாங்கள் வேற இடம் மட்டும் பிரிச்சு பேர வேற இல்லை. எங்களோட இடத்துல நாங்கள் தொழிற்சேர்ந்து எங்களுக்கு உரிமை வரும். எங்கள் இடத்துல எழுதிக்கு நாங்கள் கொழும்பு போனோம், காலை விசாரிக்க தாடியில் யாழ்ப்பாணத்தில் அனுமதி தான் போனாலும் ஒவ்வொரு கடை அங்க போகணும், இங்க போகணும், நீதியத்தை போகணும்னு சொல்லி ஒரு மக்களுக்குரிய நீதியாக செய்யக்கூடிய சட்டத்துல செய்யக்கூடிய தொழிலுக்கு நாங்கள் கொழும்புக்கு போக முடியும். கொழும்புக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. கடத்தல் அமைச்சருக்கு யாழ்ப்பாணத்தில் அவர் எந்த உடனடியாக இருந்த மக்களுக்கு அப்படியான நிறைவேற்றோடு வடமாட்சி கிழக்குல செய்கிறது. வடமாட்சி கிழக்கு தான் எந்த தொழில் எந்த தடை செய்யப்பட்ட பொருட்களையும் வடமாட்சி கிழக்கு தான் அட்டை எல்லாத்தையும் நடத்தப்பட்டது. எந்த ஒரு இடத்துலையும் யாழ் மாவட்டத்தில் எந்த யாழ் மாவட்டத்தில் வடமாட்சி கிழக்கு தான் பாடிய இதை செய்து கொண்டிருக்கு. ஆனா இந்த அமைப்பாளருக்கு நான் சொல்லியிருக்கிறது, நான் இந்த கட்சிக்குள்ள வந்தது மக்களுக்கு சேவை செய்யும். இந்த மக்களுக்கு எங்களால் ஒன்றும் கையாளாத ஆட்கள் மாதிரி எந்த ஒரு நமக்கான தகுதி செய்யப்படுகிறது, சுருக்கு வர நாங்கள் செய்யப்படுகிறது, நாங்கள் சொல்றோம், இங்கே சொல்றோம். முதல் இந்த அரசாங்கங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சது. முதல் இந்த அரசாங்கத்தை கட்டுப்படுத்த முடியும். சொல்ல வாரதுன்னு சொன்னா இது ஏற்கனவே நான் இந்த கட்சிக்கு சொல்லி அமைப்பாளர்களாக அங்க தெரியப்பட்டிருக்கிறேன். முல்லைத்தீவுல படகு பிடிபட்ட 6 மாசம் சமாசத்திலே வைக்கப்பட்டு கோர்ட்டு தண்டனை முடிந்தாலும் சமாசத்துல வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு 6 மாதத்துக்கு பிறகு சமாசத்துல இருந்து அந்த படம் எடுக்கிறார் கோர்ட்டு. ஆனால் எங்களை வடநாட்டில் அமைப்பாளர்கள் சொல்லியிருக்கேன், சங்கங்களை கூப்பிட்டு சமாசம் ஊடாக சங்கங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு யாப் ஒன்று எழுதி இதுதான் எங்களோட ரூல் சட்டம். இதுதான் எந்த வடமாட்டி கிழக்குல வடக்காட்டை சொல்லிக்கலாம். இவர தொழிலுக்கு வந்தாலும் சமாசத்துல பதிவு இருக்க கூட சங்கங்களுக்கு தெரியும். சங்கங்களோட விருப்பத்தோடு தான் அவங்க தொழிலை செய்கிறார்.
இது இன்றைக்கு கையோங்கி இருக்கின்றது. யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இருந்து அனுமதிக்கப்படுகின்றது. அவர் வந்து கொள்கை செய்யலாம். ஆனா இந்த சமாசத்துக்கு தெரியாது, சங்கங்களுக்கு தெரியாது. அப்ப எங்களோட கிராமத்தில் நாங்கள் தொழில் செய்கிறது வடநாட்டு கிழக்கு மக்கள் தொழில் செய்கிறதுக்கு கொடுத்தால் இந்த அரசாங்கத்தால் பார்த்து உண்மையிலே செய்யக்கூடிய தொழில்கள் உடனடியாக எட்ட தொழில் வடநாட்டு செய்ய வலிக்கிட்டாலும் அவருக்கு உடனடியாக கொடுக்கணும். குழம்பு கலட்டி முடிவு அக்க முடிவு எந்த ஒரு இதுவும் சொல்லக்கூடாது. அதை நான் பல தடவை அமைப்பாளர்கள் இல்லாத பட்சத்துல இந்த காட்சி நான் இருந்து வளர்ந்தேன். நான் அதை தெரியப்பட்டிருக்கேன். அதில் எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மண்ணாங்கிறது பல பதிலாக போய் கொண்டிருக்கு. எங்கள் கிராமங்கள் என்ன பல வந்து படைக்கிறேன். அப்ப அதுக்கு பொறுப்பு. அப்ப வடநாட்டு கிழக்கில் நீங்கள் ஆட்ட தொழிலை நாம் ஒரு இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது ஒரு பக்கத்தால் நடந்து கொண்டிருக்க ஆட்ட தொழிலை சுருக்குவர்கள் நைலாவர்கள் சொல்லி அனுமதிக்கப்பட்டிருக்கு. அனுமதிக்கப்பட்டால் ஆனால் அவை ஜாங்கிக்கு அனுமதி இல்லை. ஆனால் அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டம் கவனிக்கிறது இல்லை. எல்லா பிரச்சனையும் வடமராட்சிகளுக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நைலாவலைக்கு பாசத்துக்கு கொடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் அவர்கள் நீங்களுக்கு செவலுக்கு தான் அடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த டேங்கை கொண்டு போய்தான் அதை தொழிலை செய்கிறார்கள். அதாவது கவனிக்கிறார்கள். ஒன்று சீலத்திற்கு வர சொன்னால் பக்கத்தில் நான் டேங்க் பக்கத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். இருக்க எல்லாமே கட்டுப்படுத்த முடியாது. அமைப்பாளருக்கு பல கட்டிகளை இருக்கிற மக்களுக்கு விசுவாசமா இருக்கணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் தேடி போறோம். மக்களுக்கு நாங்கள் செய்யணும் தமிழ் நாங்கள் செய்யறதில்லை. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் போறோம். இதெல்லாம் கட்சிக்கு நாங்கள் தெரியப்படுத்துறதுன்னு சொன்னார். அமைப்பாளர்களுக்கு அமைப்பாளர் சார்ந்தோட உண்மையிலேயே வியாபாரத்துக்காக ஒரு கிராமத்துக்கு வந்தவர். வியாபாரத்துக்காக வந்து வியாபாரத்துக்காக வரப்பட்டு வீடுகள் வாடகை எடுத்து இருக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு காணி ஒன்று எடுத்து வீடு கட்டி அதுக்கு பிறகு கிராம சேவையாளர்களை பதிவு செய்து வாழ்ந்து வருகிறார். ஆனால் அதுக்கு உண்மையிலேயே வடமாநிலத்துக்கு வருகிற சேர்ந்தவர் இல்லை. கடற்தொழில் சம்பந்தமாக என்பது தெரியாது. இதுதான் உண்மை பிரச்சனை. அப்ப உண்மையிலே இந்த இப்படி ஒரு இதுகளுக்கு வடநாட்டு கிழக்கு இருக்கைகள உண்மையிலேயே ஒரு தொழில் தெரிஞ்சு வடநாட்டு கிழக்கு அதுல இருந்தாலும் அதுல உண்மை தன்மை வெளியில வரும். இவருக்கும் கடற்தொழிலுக்கும் கேட்டதில்லை. அப்ப இதை நாங்கள் பல தடவை அவரை நான் தனிப்பட்ட கருத்தாக கிடையாது. இப்படி போய் கொண்டிருந்தாங்க எங்களை காட்சி என்னன்னு சொல்லி ஒரு நல்ல நல்ல அதை கருத்து நாங்கள் எங்களுக்கு இந்த வேட்பாளர்களுடைய நீதி கிடைக்காத பட்சத்துல நாங்கள் இந்த கட்சியை விட்டு பாவ சொல்றதுல இருந்து எல்லா மக்களுக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்கேன். அந்த மக்களுக்கு எங்களுக்கு போட்ட மக்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமாக செய்கிறதாக இருந்தால் அந்த மக்களுக்கு எங்களுக்கு நீதி கிடைக்காத பட்சத்துல நாங்கள் இது எங்க பாவ சொல்றதுதான் ஒரு நல்ல வழியாக நாங்கள் அந்த மக்கள் எங்களுக்கு அந்த ஓட்டு போட்ட மக்கள் வடநாட்டுகளுக்கு போட்ட மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் இப்படி ஒன்று இப்படி ஒரு இதுக்குள்ள நாங்கள் போய் இப்படி ஒரு திரும்பியும் நாங்கள் நியாயத்தை ஒரு தகுதியை இருக்க தகுதியில் வழங்கப்பட்டு நாங்கள் நியாயத்தை தேட வேண்டிய ஒரு மீடியாவுக்காக வந்து இப்படி மனவர்த்தத்தை நாங்கள் கட்சிக்கு எங்களுடைய கட்சிக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த உரியம் நிறைவேற்றி